உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இந்த உரிமைக்களம் யூடியூப் சேனலுடைய இளம் பெருவெழுதிக்கு வேற வேலை பொழப்பே கிடையாது. எப்ப பார்த்தாலுமே திமுக வம்புழுக்கிறது மட்டும் தான் இவன் வேலையா வச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி திமுகவுடைய கொத்தடிமைகள் சமூக வலைத்தளங்கள்ல நம்மள எழுதுகின்ற காட்சிகளை பார்க்க முடிகின்றது. வண்ணாந்துறையில உள்பாவட காரம் போனா கூட அது திமுக தானே இவன் சொல்றான் அப்படின்ற மாதிரி கூட எழுதுறாங்க. வண்ணாந்துறையில உள்பாவடைய போய் களவாண்டா நம்ம சொல்லதானே செய்வான். அதன் அடிப்படையில் நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? சரி, இன்னைக்கு அதே மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்பதை விட அதுதான் நடக்க போகுது. இத்தனை நாட்களாக நாம என்ன சொல்லி இருந்தோமோ அந்த மேட்ரு தான் தற்பொழுது நடக்க போகின்றது. அதிகாரப்பூர்வமான சங்கியாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறப் போகின்றார்கள். சோ அதன் அடிப்படையில டெல்லிக்கு சென்ற திமுகவுடைய தூதுவர் திமுக பாஜக கூட்டணி மத்திய அமைச்சராகும் மு.க. ஸ்டாலின். சூப்பராக காம்பினேஷன் அதான் நடக்க போகுது. என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. ரொம்ப ஈஸியான கேள்விதான். திமுக சங்கியா இல்லையா? இதான் கேள்வி. திமுக சங்கியா இல்லையா? சங்கி இல்ல அப்படின்னா ஏன் சங்கி இல்ல? சங்கிதான்ப்பா அப்படின்னா எதற்காக சங்கின்னு சொல்றீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, என்ன மேட்ரு அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. நேற்றைய தினத்துல நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அதான் நம்ம சீமான் அவர்களுக்கு மானூத்து வந்த அந்த பாட்டெல்லாம் போட்டு தாய்மாமன் சீரை கொண்டு போய் இறக்குனார் இல்லையா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர், அவரு மீன்வளத்துறை அமைச்சர் நினைக்கிறேன். ஆமா. சோ அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்றைய தினத்துல தூத்துக்குடியில ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. அந்த கூட்டத்துல ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டாப்ல. அது என்ன மேட்டர் அப்படின்னா, அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுல விரைவில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக மாறப் போகின்றார். எப்படி? இன்னும் 6 மாசத்துல தமிழ்நாட்டுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரப்போகின்றார் அப்படின்ற மாதிரி ஒரு விடயத்தை பதிவு கொண்டாரு. சரி, இதை கூட நம்ம ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஆமா, கல்யாண வீடு, காது ஊத்து வீடு எல்லா இடங்கள்லயும் போய் தொடர்ச்சியா திமுக காரங்க ஒப்பாரி வைக்கிறாங்க. 3 மாசத்துல கலைஞ்சிரும், 4 மாசத்துல கலைஞ்சிரும், இதெல்லாம் சொல்றாங்க. சரி, அதை கூட நம்ம ஏத்துக்கலாம். ரெண்டாவது ஒரு மேட்ரு சொல்றாரு. இந்த மேட்ரு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ரு. இந்த மேட்ரு மூலமா தான் திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்க போகின்றார்கள். திமுக ஒரு சங்கி அப்படின்றது உறுதியாகின்றது. சோ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் 6 மாசத்துல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற திருச்சி சிவா இருக்கார் இல்லையா, திருச்சி சிவா உட்பட பல நபர்கள் டெல்லியில அமைச்சராக போறாங்க, மத்திய அமைச்சராக போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விடயத்தை பதிவு பண்றாரு. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் என்னைக்கு வரப்போகுது? வருகின்ற 2029 தான் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. அடுத்த 2029 தான் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகின்றது. 2029 நம்ம திருச்சி சிவா உட்பட திமுகவுடைய பல ஆட்கள் அமைச்சராவாங்க அப்படி சொன்னா கூட தேர்தலுக்கு பின்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றான்னு எடுத்துக்கலாம். ஆனா இன்னும் 6 மாசத்துல நடக்க போகுது, அமைச்சராக போறாங்க அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? சென்ட்ரல்ல யார் ஆட்சி புரிஞ்சுக்கிருக்கா? பாஜக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றது. அப்ப 6 மாசத்துல அமைச்சராக ஆவதாக இருந்தா பாஜகவுடைய அமைச்சரவையில தான் அமைச்சராக மாற முடியும். பாஜகவுடைய அமைச்சரவையில தான் அமைச்சராக மாற முடியும். காங்கிரஸ் போய் ஆக முடியுமா? ஏன்னா காங்கிரஸ் ஆளுங்கட்சி கிடையாதுல்ல. அப்ப தமிழ்நாடு இது இந்திய லெவல்ல யார் ஆட்சி புரிகிறா? பாஜக. அப்ப பாஜக கூட தான் அமைச்சராக மாற முடியும். அப்ப 6 மாசத்துல திருச்சி சிவா உட்பட பல நபர்கள் அமைச்சராக மாற போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுகவும் பாஜகவும் விரைவில் கூட்டணி வைக்க போகின்றார்கள். அதிகாரப்பூர்வமான சங்கியாக திராவிட முன்னேற்ற கழகம் மாற போகின்றது. சோ ஊபிஸ்களா, இது நாள் வரைக்கும் நீங்க என்னென்ன முட்டு கொடுத்தீங்களோ இதற்கும் கூட முட்டு கொடுப்பதற்காக தயாராகி கொண்டிருங்கள். சரியா? அதனால இந்த திமுகவுடைய கொத்தூஸ்கள், நாங்க ஒரு சனாதன எதிர்ப்பாளர், நாங்க தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை அப்படியே தூக்கி நட்டமா நிப்பாட்டி இருக்கோம், இந்த மாதிரிலாம் உதாறு விடாதீங்க. நீங்களே சங்கியா மாறி போயிட்டீங்க அப்படின்னா தந்தை பெரியார்களை தயவு கூர்ந்தீங்களா டைவர்ஸ் பண்ணிருங்க. டைவர்ஸ் பண்ணிடுங்க.
தந்தை பெரியார் தான் எங்களுடைய கொள்கை அரசன், கொள்கை ஆசன் அப்படிலாம் சொல்லி விட்டாலங்கடி விடாதீங்க. இங்க இருக்கிற இளைய தலைமுறைகளை கெடுக்காதீங்க, சரிங்களா? அதனால உங்க தந்தை பெரியார்களுக்கும் உங்களுக்கும் இனி வரப்போகும் காலங்கள்ல எந்த விதமான தொடர்புகளும் கிடையவே கிடையாது அப்படின்றத நான் பகிரங்கமா சொல்லிக்கிறேன், சரிங்களா? சரி மக்களே, எனக்கு இதை பாக்குறப்ப இது வந்து இன்று நேற்று நடைபெற்ற ஒரு பிளான் மாதிரி தெரியல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக வேறு வழியின்றி நாங்க பாஜகவோட கூட்டணி அமைக்க போறோம், அதிமுக சேர்த்துக்கிற போறோம், நாங்க சாதியவாத பாமக சேர்த்துக்கிற போறோம், நாங்க எல்லாருமே வந்து சாதியவாத சனாதன சங்கிகளாக மாற போறோம் அப்படின்ற மாதிரி விஜயருடைய வருகைக்கு பின்பாக இவங்க வந்து பிளான் போட்ட மாதிரி தெரியல. ஆக்சுவலா இவங்க இதுக்கு முன்னாடியே பிளான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இவங்க இதுக்கு முன்னாடியே பிளான் போட்டிருக்காங்க. கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டுல அமலாக்கத்துறை ரைடு வந்துச்சா? அமலாக்கத்துறை ரைடு வந்தோடனே துரைமுருகன் அவருடைய வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு வந்தோடனே உடனடியாக அடுத்த நாளே துரைமுருகன் அவர்கள் டெல்லிக்கு போனாரு. டெல்லிக்கு போகின்ற பொழுது துரைமுருகன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் உடனே டெல்லிக்கு போறாரு. அவர் டெல்லிக்கு போறாரு, ஏன் போறாரு, எதுக்கு போறாரு அப்படின்னு எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் தான் திரு துரைமுருகன் அவர்கள். அப்ப தன்னுடைய மக்கள்கிட்ட, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் என்ன காரணத்துக்காக டெல்லிக்கு போறேன், யாரை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லணுமா? ஆனா சொல்லல. ஆனா கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்க துறை ரீதியான பயணத்துக்கு போறோம் அப்படின்ற மாதிரி துரைமுருகன் சொன்னாரு. அமலாக்கத்துறை ரைடு வருது, அடுத்த நாளே துரைமுருகன் இங்க போறாரு, டெல்லிக்கு போறாரு. சார் டெல்லிக்கு போயிடுறாரு. டெல்லிக்கு போய் அங்க நிர்மலா சீதாராமன் போன்ற ஆட்கள், இன்னும் பல நபர்கள், யாரை சந்திச்சாராமன் தெரியல. நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவங்க எல்லாம் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு மறுபடியும் வந்துடுறாரு. வந்ததுக்கு பின்பாக தன்னுடைய மக்களுக்கு நான் எதற்காக டெல்லிக்கு போனேன், துறை ரீதியான பயணம் சொன்னேனே, நான் இதெல்லாம் பேசியிருக்கேன், இந்தந்த கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறேன், இத்தனை டிஎம்சி தண்ணி திறந்து விடணும் கர்நாடகா அப்படின்னு நம்ம எல்லாம் பேசியிருக்கேன், நீர்வளத்துறை நீர்வளத்தை பாதுகாப்பதற்காக இந்தந்த செயல் திட்டங்கள் நான் வகுத்திருக்கிறேன், அங்க இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க நீர்வளத்துறை அமைச்சரை சந்திச்சு நான் இந்தந்த கோரிக்கையை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எந்த விதமான கிளாரிட்டியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நீர்வளத்துறை அமைச்சரான திரு துரைமுருகன் அவர்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. ஒண்ணுமே சொல்லல. போனாரு, சந்திச்சாரு, வந்தாரு. நீ என்ன கேட்கறது, நான் என்ன உனக்கு சொல்றது? நீ என்ன ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தியா, அதோட முடிஞ்சு கம்முன்னு போய்கிட்டே இரு. நான் உனக்குனா வழக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரிதான் துரைமுருகன் அவர்கள் மக்களுக்கு எந்த விதமான ஒரு தகவலும் கொடுக்கவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க என்னமோ விஜய் வந்ததுக்கு பின்பாகத்தான் இங்க வந்து பாஜக கூட்டணி வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டா போட்டிருக்காங்கன்றது கிடையாது. இதுக்கு முன்னாடியே அவங்க அஜெண்டாவோட இருந்திருக்காங்க. ஆல்ரெடி பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. இதான் ஃபேக்ட். அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மையாகி இருக்கின்றது. திமுகவும் பாஜகவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டுக்கிட்டு, இங்க பாரு, நீ என்னை எதிர்க்கிற மாதிரி எதிரு, நான் வந்து உன்னை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன். இந்த மாதிரி திமுகவும் அதிமுகவும் அதே மாதிரி பாஜகவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டுதான் இத்தனை நாட்களாக வேலை பார்த்திருக்கின்றார்கள். விஜய் அவர்கள் சொன்னது சரி. ஆமாங்க, சரி என்ன பண்ணிருக்கானுங்க? சரி, பிஜேபி எதிரி யாரு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும்? அதிமுக கிடையாது, பாமக கிடையாது, விசிக திராவிட முன்னேற்ற கழகம். கரெக்டா? தமிழ்நாட்டில் கடந்த 5 வருடமாக யார் ஆட்சியில் இருந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகம். ஏதோ ஒரு கேஸ்லயா தூக்கி உள்ள வைக்கலாம்ல இருக்கிற அமைச்சர் பெருமக்களை. பாஜக முகாந்தரமாக இல்ல, திமுகவை கவிழ்ப்பதற்கு திமுக இருக்கிற சில பல ஊழல்வாதி அமைச்சர்கள், ஊழல்வாதி ஆட்களை தூக்குவதற்கு பாஜக முகாந்தரமா இல்ல. முகாந்தரம் இருந்துச்சு. முகாந்தரம் இருந்த போதிலும் கூட எதற்காக பாஜக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொஞ்சம் கூட சீண்டவில்லை? எதற்காக சீண்டவில்லை? தீண்டவில்லை. ஏன் தீண்டல? நினைச்சா உள்ளதுக்கு வச்சுக்கணும், ஏன் பண்ணல? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி அண்டர் கிரவுண்ட் டீலிங் தான் இருந்திருக்கிறாங்க. திமுகவும் பாஜகவும் ஆல்ரெடி அண்டர் கிரவுண்ட் டீலிங். மக்கள் நம்ம தான் தெளிவா புரிஞ்சுக்கணும். மக்களே, இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். விரைவில் இன்னும் 6 மாத காலத்திற்குள்ளாகவே நாங்க பாஜகவுடன் கூட்டணி வைப்போம் என்பதை அவர் அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்கின்றார். ஆல்ரெடி நம்ம மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்து இருக்குது. அது ஃபேக்ட், நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். ஒரு பக்கம் பார்த்தோம்னா நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா, அவர் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஒரு பக்கம் பார்த்தோம்னா சந்திரபாபு நாயுடு அவர் வந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தனக்கு தேவையான, தன்னுடைய மாநிலத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழுத்தமா சொல்லி 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 வம்புழுத்து சில பல திட்டங்களை பெற்றுக்கொள்வதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது.
பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இங்க நிதிஷ்குமாருடைய மாநிலத்திற்கும் பீகாருக்கும் சந்திரபாபு நாயுடுடைய மாநிலத்திற்கும் அதிக நிதிகள் ஒதுக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கின்றது. சோ பாஜக கவர்மெண்ட்டை நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் ஆல்ரெடி மிரட்டி தான் வச்சிருக்கிறாங்க. அப்ப ஏன் இவங்க எல்லாம் நம்ம போட்டு மிரட்டி இருக்கிறாங்க? இவங்க எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம திமுக கூப்பிட்டுக்குருவான், திமுக தான் ஆல்ரெடி நம்ம கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்கிறாங்க, அதனால கூப்பிட்டுக்குருவான் அப்படின்ற மாதிரி பாஜக திமுகவை உள்ளே கொண்டு வருவதற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கூட இணக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆளுங்கட்சியா இருந்து இங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தாதான் அது மக்கள் மத்தியில விமர்சனமாகும். ஆனா எதிர்கட்சியாக இருந்து தமிழ்நாட்டுல இப்ப வந்து ஆளுங்கட்சி கிடையாது, எதிர்கட்சியா இருக்காங்க. எதிர்கட்சியாக இருந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மோடி அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுங்க. திமுக எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். எதையும் எதிர்க்க வேண்டிய தேவை கிடையாது. பிஜேபி சார்ந்த எந்த விடலையும் எதிர்க்க வேண்டிய தேவை கிடையாது. சும்மா எதிர்கட்சி அரசியல்ன்ற பேர்ல கம்முன்னு இங்க இருக்கிற தாவேகா மட்டும் எதிர்த்துக்கிட்டு, இங்க இருக்கிற விசிகா மட்டும் எதிர்த்துக்கிட்டு, இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் மட்டும் எதிர்த்துக்கிட்டு கம்முன்னு நம்ம நாட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கம்முன்னு ரொம்ப சிம்பிளா அமைச்சர் பதவி வாங்கிட்டு போய்கிட்டே இருப்போம் என்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுத்திருக்கின்றது. அதனுடைய நீட்சியாக தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஓப்பன் ஃபோரம்ல இன்னும் 6 மாசத்துல திருச்சி சிவா உட்பட இன்னும் பல நபர்கள் அமைச்சராக மாறப்போகின்றார்கள் என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். ஸோ மக்களே, இங்க இருக்கிற இந்த பெரியாரிஸ்டுகள் இருக்கீங்களே, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க. பெரியாரிய கொள்கையை திமுக மட்டும் தான் நட்டமா நிப்பாட்டும் அப்படின்ற மாதிரி நீங்க இன்னமும் கூட நம்பிக்கை இருந்தீங்க அப்படின்னா அது பெரியாரிய கொள்கைக்கு தான் பேரழிவு. ஸோ தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை திமுக கடைபிடிச்சா மட்டும்தான் பெரியாரியம் என்பது கிடையாது. யார் யாரெல்லாம் வந்து ஆதிக்க சிந்தனைகளுக்கு எதிராக போராடுகின்றார்களோ அவர்கள் அனைவருமே பெரியாரிஸ்டுகள் தான். பிசிகாவும் பெரியாரிஸ்டுகள் தான், கம்யூனிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகள் தான். ஏன் சமூக நீதியை 8 அமைச்சர் பதவி பட்டியல் சமுதாய மக்களுக்கு வழங்கிய தாவேகாவும் கூட ஒரு வகையில் பெரியாரிஸ்டுகள் தான். பெரியாரியத்தை கடைபிடிப்பதில் தாவேகாவிடத்த சில போதாமைகள் இருக்கலாம். ஆனா அந்த போதாமைகளை சரி செய்து மேற்கொண்டு கூர்மைப்படுத்த வேண்டிய கடமையும் கூட இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு பெரியாரியத்தை திமுக தூக்கி பிடிச்சா மட்டும்தான் பெரியாரியம், மற்ற எவன் பிடிச்சாலும் பெரியாரியம் கிடையாது அப்படின்ற மாதிரி பெரியாரிய கொள்கையை அதல பாதாளத்துல தள்ளிடாதீங்க மிச்சர்மணி உள்ளிட்ட சில போலி பெரியாரிஸ்டுகளே என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி செய்து புரட்சிகள் அமைதி வரி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.